श्रीनिवासेति श्रेष्ठतया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि यस्तात्मीयभरं वरप्रदगुरो वैराग्यभाग्यो रथो वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीश्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्य तनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेणिनिलयं श्रीकृष्णसद्देशिकं श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वैगागमान्तम् आचार्य भक्ति परिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः नारायणाख्यतिराजपदाब्जभृङ्ग श्रीवास योगी गुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारि कृपात्तचिह्नं श्री श्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये श्रीनारायण योगीन्द्रवरदारि कृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः तरितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये विगाहेयामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं निश्चनैकमिकं तत्त्वं हस्तामलकताङ्गतं यस्य सारस्वरस्रोतो कुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं शठारिं तमुपास्महे वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवतीसकं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् ஷீரொன்னு திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள்ளோர் ஒன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு வாஜீகிருத்திய விமுக்தி சௌத பதவி சோபானவத்வர்ணனம் सोपान सद्वर्णनम शारीर्णार्णवरत्नजातमिह यः प्राशीकशत् सर्वशः तस्मिन् तिष्ठति वेङ्कटेश्वर कवौ श्रीभाष्यकारोपमे यङ्कञ्चित् पुरुषं ह्युपासितुमये मागामनस्वस्तिते विवेकनिर्वेदविरक्तिभीतयः प्रसादहेतुत्क्रमणार्चिरादयः प्रकृत्यतिक्रान्तपदाधिरोहणं पराप्तिरित्यत्र तु पर्वणां करक्रमः श्रीमते निगमान्त महादेशिकाय नमः हे भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः ஒரு விஷயம் பரமபத சோபானம் ஆரம்பிச்சு முதல்ல பர்வத்தில் முதல் பாகம் கொஞ்சம் பாகம் பார்த்திருந்தோம். இந்த கிரந்தத்தில் விசேஷம் என்னன்னா உபய வேதாந்தத்தோட அர்த்தங்கள் எல்லாம் எடுத்து பிரமாணங்கள் பூர்வகமாக சுவாமி தேசிகன் இங்கே நிரூபணம் பண்றார். அதுக்கு மேலே என்ன விசேஷம்னா ஒரு வாக்கியமும் கூட ஆச்சாரியால் ஆழ்வாரோட உக்திகளோட சப்தங்களை எடுத்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். ஒரு வாக்கியத்தில் ஒரு 3-4 ஆழ்வாரோட பாசுரத்து சப்தங்கள் இருக்கும், இல்லை பூர்வாச்சார் பகவத் பாஷிகாரரோட கிரந்தங்களோட சப்தங்கள் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து கோத்து ஒரு வாக்கியம், இந்த மாதிரியே வாக்கியங்கள் பண்ணியிருக்கார். நிறைய பாசுரங்கள் இதில் ரெஃபர் பண்ணுறார் சுவாமி தேசிகன். அதுலேருந்து சப்தங்களை எடுத்து இங்கே சேர்த்து வாக்கியங்கள் பண்ணுறார். அது ஒரு அற்புதமான விஷயம் சுவாமி தேசிகன் பண்ணுறது இங்கே. அதில் ஆரம்பத்தில் பார்த்துருந்தோம் ஒரு வாக்கியம், அசேஷ சிரஜித் வஸ்து சேஷியான ஸ்ரீயப்பதிக்கு அனன்யார்ஹ நிருபாதிக்க சேஷபூத்தராயனு ஆரம்பிக்குச்சியே. அசேஷ சிரஜித் வஸ்து சேஷியான ஸ்ரீயப்பதிக்கு பாஷ்யக்காரரோட முதல் கிரந்தம் வேதார்த்த சங்கிரகம், அதோட மங்கள ஸ்லோகம் அசேஷ சிரஜித் வஸ்து சேஷினே சேஷசாயினே. அந்த சப்தம் அப்படியே எடுத்து இங்கே அசேஷ சிரஜித் வஸ்து சேஷியான ஸ்ரீயப்பதிக்கு அனன்யார்ஹ நிருபாதிக சேஷபூதராய் அந்தமில் பேர் இன்பத்து அடியரோடு இருந்து. இது ஆழ்வாரோட பாசுரத்தோட சப்தங்கள். அந்தமில் பேரின்பத்தடியரோடு இருந்து நித்திய சூரியர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்தமே இல்லாத ஒரு அத்யுத்கிருஷ்டமான ஆனந்தத்தை அனுபவிச்சுருக்கக்கூடிய நித்திய சூரியலோடு இருந்து
அனைத்துலகும் உடைந்த அரவிந்த லோச்சனனை தினைத்தனையும் விடாதே. இது ஆழ்வார் பாசுரத்தோட வாக்கியம். அவனை ஒரு க்ஷணமும் விடாமல் அனுபவிக்க பிராப்தரான, இதெல்லாம் நமக்கு சுவாவ பிராப்தமானது. சுவாபாவிகமான பிராப்தனானது எதுன்னா, அந்தமில் பேரின்பத்தடியரோடு இருந்து அனைத்துலகமுடைய அரவிந்தலோச்சனனை தினைத்தனையும் விடாதே அனுபவிக்கிறது ஸ்வரூப பிராப்தமா இருக்கு க்ஷேத்திரஜானுக்கு எல்லாமே. ஆனா அவளுக்கு என்ன இருக்கு என்ன இங்கே என்ன, பகவான் சகல உபய விபூதி விசிஷ்டனானவன், அனைத்துலகம் உபய விபூதி விசிஷ்டனான அரவிந்தலோச்சனன். அவருடைய நேத்திர சௌந்தரியங்கள் அற்புதமானது. கொஞ்சம் கூட விடாமல் அப்படின்னா பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பண்ணக்கூடிய அர்ஹதை உள்ள இந்த க்ஷேத்திரஜர் அநாதி அவித்யா கர்மாதி பிரவாகத்தில் ஒழுகி, அநாதி அவித்யா கர்மாதி பிரவாகத்தில் ஒழுகி, அநாதியானது எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. அவித்யா கர்மா, இந்த அஜ்ஞானம், தேகமே ஆத்மா, ஆத்மா சுதந்திரன், இந்த மாதிரி எல்லாம் தெரியக்கூடிய அஜ்ஞானம், அதனால கர்மம், அந்த கர்மத்தினோட பலத்தை அனுபவிக்கிறதுக்காக அது ஒரு பிரவாக ரூபத்தில் வந்துட்டு இருக்கு, மேல் மேலே மேல் மேலே. அதில் சேர்ந்து கட்டப்பட்டு கரை ஏற விறகு அத்து. எப்படி கரை ஏறுதுன்ற உபாயமே தெரியல அவனுக்கு. இது தாண்டி போகிறது எப்படி, இந்த சமுத்திரத்தை, மகா சமுத்திரத்தை தெரியல அவனுக்கு. அதை அத்து அலமருகின்றபடியை கண்டு, இங்கேயே கஷ்டப்பட்டு இருக்கான், துக்கப்பட்டு இருக்க கண்டு படியை பார்த்து அருளினா பரமகாருணிகனான பரமசேஷி தானே ஞான கை கொடுத்து, ஞான கைத்தா அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. அப்படி அதே சக்தங்கள் பரமகாருணிக்கான பகவான் தானே இவனுக்கு ஞானத்தை கொடுக்குறான். கொடுத்து இவர்களை எடுக்க விடம் பார்த்து, எப்படி எடுக்கிறது இவாளை, எப்படின்னுட்டு அவர் அவசரத்தை பார்த்துட்டே இருக்கான். எப்படியான இவாளை உத்தாரம் பண்ணணுமே என்னட்டு அதுக்கு அவகாசம் கிடைக்கிறதான்னு பார்த்துட்டு இருக்கான். எடுக்க விடம் பார்த்து அஜ்ஞாத யாதிருச்சிக ஆனுஷங்கிக பிராசங்கிக சாமானிய புத்தி மூல சுகிருத விசேஷங்களை வியாஜமாக கொண்டு இவாளை இந்த சம்சாரத்தினால உத்தாரம் பண்ணணும் அப்படின்னா, பகவான் தனக்கு எல்லா சக்தியும் இருக்கு, கருணையும் இருக்கு பகவானுக்கு. அத்தியந்த கருணாசாலியானவன், சர்வசக்தனானவன். வேணும்னா சங்கல்பம் பண்ண எடுத்து விடலாம் எல்லாரையும். ஆனால் அப்படி எடுக்க மாட்டான். ஏன்னா இந்த சம்சாரத்தில் சாஸ்திரத்துக்கு விருத்தமாக காரியங்கள் பண்ணுவாள்லாம் நிறைய பேர் இருக்கா, சாஸ்திரத்தை அனுசரிக்கிறவா நிறைய பேர் இருக்கா. எல்லாருக்கும் ஒரே ரூபமாக பலன் கொடுக்க முடியாது பகவான். அப்போ அவனுக்கு தோஷம் வருது. ஒரு மகாராஜானவன் தப்பு பண்ணவாளை சிக்ஷிக்கணும், சரியான மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கு ஆதரவு பண்ணணும். இல்லைன்னா அவனுக்கு தோஷம். தப்பு பண்ணவாளை சிக்ஷை கொடுக்கலன்னா தோஷம் மகாராஜாக்கு. அதே மாதிரி சர்வேஸ்வரனான பகவான் என்ன பண்ணுறான், எல்லாருக்குமே ஒரே விதமான பலன் கொடுக்க முடியாது. அவ கர்மத்துக்கு அனுகுணமாக கொடுத்தான். ஆனால் எப்படி இவா சம்சாரத்தை தாண்டதுன்னா, ஏதோ ஒரு வியாஜம்னு சொல்லப்படுது, ஒரு நெவம். அந்த வியாஜத்தை அவன் அபேட்சைப்படுறான். ஒரே ஒரு வியாஜத்தை அபேட்சைப்படுறான் பகவான். அந்த வியாஜம் எதனாலே நமக்கு ஏற்படுறது, வியாஜம் பண்ணுறது பக்தி யோகம் அத்தவா பிரபத்தி அப்படின்னு சொல்கிறது. அந்த பக்தி யோகம் பிரபத்தி அப்படின்னு கூடிய அந்த ரெண்டு உபாயங்கள் மோட்சத்துக்கு, அதில் ஏதாவது நாங்கள் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் வேண்டியிருக்கு. முதல் ஒரு சாமானியமான ஒரு ஞானம் வேணும், சத்சங்கம் ஏற்படணும், அதனால ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படணும். ஆச்சாரியால் சம்பந்தம் ஏற்பட்டதான் ஆச்சாரியர் மூலமாக அது பண்ண முடியும். அதனால ஆச்சாரிய சம்பந்தம் எப்படி ஏற்படுறது, இவனுக்கு சத்சங்கம் எப்படி ஏற்படுறது, இதெல்லாம் ஆணும்னா ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னா, பகவான் ஏதோ நாங்கள் தெரியாம பண்ண ஏதோ ஒரு காரியத்தை எடுத்துட்டு நல்ல காரியம் பண்ணியிருக்கான், இவன் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பண்ணிடுறோம். அதுவே வியாஜமாக உத்தாரம் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பு. பகவான் எங்களை உத்தாரம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணி இவளுக்கு ஒரு நல்ல வழி காமிக்கணும் அப்படின்னு ஆச்சாரியாளை ஆசிரியிக்கிற வரைக்கும் நம்மளை அழிச்சின் போடு விடணுமே. அதுக்கு முதல் ஸ்டெப்புக்கு ஒரு
ஏதாவது வியாஜத்தை தேடுறான் பகவான். அது எப்படி வருது அப்படின்னா, அஜ்ஞாத யாதிருச்சிக, தெரியாதே நம்ம பண்ணுது. அஜ்ஞாத்தம்னா தெரியாமல் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம். யாதிருச்சிகம்னா ஏதோ பண்ணுறதுக்கு போய் நல்ல காரியமாக எடுத்துன்னு விடுறான். இதுக்கு குணாட்சர லிபி நியாயம் அப்படின்னு சொல்றார். குணாட்சர லிபி நியாயம். குணம் என்று ஒரு பூச்சி, அந்த குணம் என்று பூச்சி மரத்தில் குறையிறது, எல்லாம் ஓட்டே குறையிறது. எப்பயோ இப்படியே குறைஞ்சிட்டு இருக்கச்சே ஒரு சங்கத்து மாதிரியோ சக்கரத்து மாதிரியோ ஒரு டிசைன் வருது அந்த மரத்தில். அதை பார்த்து விட்டு தாயார் சொல்கிறா, பாத்தியா என்னை நினச்சின்னு இருக்கு, நான் எங்களை நினச்சின்னு இருக்கு, இந்த அதை நீ உத்தாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற. அந்த பூஜைக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, சும்மா மரத்தை குறைஞ்சின்னு இருக்கு அது. ஆனால் பகவானோட ஏதோ ஒரு அசாதாரணமான சின்னம் வந்து கொடுத்தாங்க, அதுவே போகிறோம் இதை உத்தாரம் பண்ணுறதுக்கு. இது யாதிருச்சிக சுகிருத்தம் அப்படின்னு நமக்கு தெரியாமல் பண்ணுறது. இல்லைன்னா ஒரு கிரகண காலத்தில் ஒரு மீன் பிடிக்கிறதுக்காக கங்கையில் முழுகிறான். அவனோட உத்தேசம் என்னன்னா மீன் பிடிக்கணும் அப்படின்னுட்டு. ஆனால் அந்த சமயம் கிரகண காலம் பார்த்தியா அவன் கிரகண ஸ்நானம் பண்ணான் அப்படின்னுட்டு அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறது. இதெல்லாம் யாதிருச்சிக சுக்கிருத்தங்கள் அப்படின்னு சொல்லு. நாங்களும் இது பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் அந்த காலத்தில் அப்படி ஏற்பட்டது. அதுக்கு யாதிருச்சிக சுக்கிருத்தம், அதுவே போகிறோம்னு உத்தாரம் பண்ணுறான். ஆனுஷங்கிகம், ஒரு காரியம் பண்ணால் அதுக்கு சேர்ந்து அப்படி வருது இன்னொரு காரியம். ஆனுஷங்கிகம் அப்படின்னு ஏதோ ஒரு காரியம் பண்ணுறோம், அதுக்கு சேர்ந்த மாதிரி இன்னொரு காரியம், இன்னொரு பலம் ஏற்படுறது. அதுக்கு அனுஷங்கம்னா சேர்ந்து வருது அப்படின்னு. ஒரு கர்மத்தோட சேர்ந்து வரக்கூடிய இன்னொரு கர்மம் அப்படின்னு, அது ஆனுஷங்கிகம். பிராசங்கிகம், சும்மா சும்மா ஏதோ ஒரு பிரசங்கத்தில் பண்ணக்கூடியது பிராசங்கிகம். மட்டும் இன்சிடென்டல் அப்படின்னு சொல்கிறோம் பிராசங்கிகம் அப்படின்னு. ஏதோ காரியத்துக்கு பண்ணுறோம், அதுக்கு வேண்டி அப்படி இன்னொரு ஏதோ காரியம் பண்ணுறோம், அதுவே நல்ல சுக்கிருத்தம் நினைக்கிறான். சாமானிய புத்தி மூலம். சாமானிய புத்தி மூலம் அப்படின்னா ஒரு யாரும் எல்லாரையும் ஜனங்களையும் ஒருத்தனுக்கு எல்லாருக்கும் சகாயம் பண்ணணும்னு கூடிய புத்தி இருக்கிறது, அது சாமானியமான புத்தி. அது ஒரு விசேஷம். சாமானியமான புத்தி எல்லாருக்கும் சகாயம் பண்ணணும். அப்படியே பண்ணுச்சே ஒரு பாகவதனுக்கும் சகாயம் பண்ணுறான். ஆனால் பாகவதம்னு நினச்சி பண்ணல, எல்லாருக்குமே சகாயம் பண்ணுறது தான் அவனோட சுபாவம். ஆனால் அந்த சமயத்தில் ஒரு பாகவதனுக்கு சகாயம் பண்ணான். பாத்தியா இவன் என்னோட பக்தனுக்கு சகாயம் பண்ணாயும், இவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணணும் இப்படியெல்லாம் நினைக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அப்படி வருது. இந்த மாதிரி சேர்ந்து வருது. அது ஒன்று ஒன்று சேர்ந்து வருது ஆனுஷங்கிக்கம் அப்படின்னா. இப்போது ஏதோ ஒரு வியாபாரத்துக்காக காஞ்சிபுரத்துக்கு போகிறது, அங்கே போய் ஏதோ ஒரு காரியம் பண்ணுறான். அந்த காஞ்சிபுரத்துக்கு போகிறது இவனுக்கு வியாபாரம் உத்தேசம். அதுக்கு சேர்ந்த மாதிரி அங்கே ஏதோ ஒரு கோவிலுக்கு முன்னாடி போய் ஒரு நமஸ்காரம் பண்ணுறான், அதுக்கு சேர்ந்த மாதிரி வரக்கூடியது. அதுக்காக போகல அவன். இது மாதிரி எல்லா விஷயங்களை வச்சுண்டு பகவான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சுக்கிருதங்கள் அப்படின்னு எடுத்துன்னு விடுறான் பகவான். இதுவே வியாஜமாக கொண்டு இதுவே போகிறோம் எனக்கு உத்தாரம் பண்ணுறதுக்கு இவனை அப்படின்னுட்டு விசேஷ கட்டாட்சம் பண்ணி, அவன் விஷயத்தில் விசேஷமான கட்டாட்சம் பண்ணி அத்வேஷ ஆபிமுக்கிய சாத்விக சம்பாஷணாதிகளை உண்டாக்கி, இதெல்லாம் ஆச்சாரியோட பிராப்தி காரணங்கள். ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருத்தம் ததா விஷ்ணோஹோ கட்டாட்சம், இது இங்கே சொல்லப்படுது. விசேஷ கட்டாட்சம் முக்கிய விஷ்ணோஹோ கட்டாட்சம். அத்வேஷம், துவேஷம் இல்லாமல் இருக்கிறது. பகவத் விஷயத்திலையோ பாகவதாள் விஷயத்திலையோ துவேஷம் பண்ணாமல் இருக்கிறது. ஆபிமுக்கியஞ்சா, அபிமுகமாக இருக்கிறது, முகத்தை திரும்பிண்டு போகக்கூடாது. சாத்விகை சம்பாஷணம் ஷடேதானி ஆச்சாரிய பிராப்தி ஹேதுவா. இதெல்லாமே 6 ஆச்சாரியோட பிராப்திக்கு காரணமாக இருக்கும். சாத்விக சம்பாஷணம் பண்ணால் நமக்கு நல்ல விஷயம் தெரியுது. அவள் சொல்கிறா இப்படி பண்ணு, இது நல்லது, இது நல்லது, இந்த மாதிரி பண்ணு, உனக்கு உத்தாரமாறு, இப்படியெல்லாம் வழி காமிக்கிறார். அதெல்லாம் பண்ணுறது சாத்விக சம்பாஷணத்தினால ஏற்படுது. இதெல்லாம் பகவானை அனுகிரகிக்கிறான். எதனாலேன்னா அஜ்ஞாத யாதிருச்சிக ஆனுஷங்கிக பிராசங்கிக சாமானிய புத்தி மூல சுகிருத விசேஷங்களை வியாஜமாக கொண்டு, இதுவே போகிறோம் அப்படின்னு வியாஜமாக கொண்டு இதெல்லாம் வர மாதிரி எல்லாம் உண்டாக்கி சாதாரண நித்திய ஸ்வசம்பந்த சககாரியான சாதாரணமான நித்திய
ஸ்வசம்பந்த சககாரி, நித்திய ஸ்வசம்பந்த சககாரி. ஆனா ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம் எத்தனை அதோட உகந்தது அப்படின்னா உயர்ந்த சம்பந்தம். அது எப்படின்னா ஸ்வசம்பந்தத்துக்கு சககாரி. ஸ்வசம்பந்தம்னா பகவானோட சம்பந்தம் ஏற்படுறதுக்கு சககாரி. அந்த பகவானோட சம்பந்தம் நமக்கு எத்தனை காலம் ஏற்படுறது ஆச்சாரியர்களை ஆசிச்சான்னா நித்திய சுசம்பந்தம். இது சாதாரணமானது, ஆனால் நமக்கு தெரியல. நித்தியமான தன்னோட சம்பந்தத்தை அடையறதுக்கு, பகவானோட சம்பந்தத்தை அடையறதுக்கு சககாரியான ஆச்சாரியாவோட சம்பந்தத்தை அபிசந்தி பண்ணி சங்கல்பம் பண்றான். இது ஏற்படட்டும் இவனுக்கு அப்படின்னுட்டு ஏற்பட்டு அந்த சம்பந்தம் அவன் ஏற்படணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி விசேஷண விசேஷ உபய ஸ்வபாவ விஷயமாக ஒரு விசேஷணத்துல விசேஷணத்தை பற்றியும் விசேஷத்தை பற்றியும் அதோட சுவாவத்தை விஷயமாக அப்படின்னு சொன்னார். விசேஷணம் அப்படின்னா எல்லா சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் பகவானுக்கு விசேஷணங்கள். பகவான் வந்து விசேஷன் அப்படின்னு சொல்றான். விசேஷண விசேஷ பாவம் அப்படின்னா அட்ரிபியூட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னார். விசேஷணம் அப்படின்றது விசேஷத்தோடு சேர்ந்து இருக்கு, அப்பிரத்யக்ஷ சித்த சம்பந்தமாக இருக்கு. சேத்தனா சேத்தனாத்மகமான பிரபஞ்சம் எல்லாம் பகவானுக்கு நித்திய சம்பந்தத்தோட அப்பிரத்யக்ஷ சித்தமாக சரீரமாக இருக்கு. அது இந்த விஷயம்தான் நமக்கு பிரதானமாக தெரிய வேண்டியது. நாங்கள் எல்லாம் பகவானுக்கு சேஷபூத்தாள். அதுல சேஷபூத்தாள் அப்படின்னு எல்லாமே சேஷபூத்தாள். ஆனால் அது ஸ்பஷ்டமாக தெரியணுமே. அது எப்படி என்ன ஆழ்வார் பாசுரத்திலேருந்து சப்தங்களை எடுத்து போடுறாருங்க சுவாமி தேசிகன். விசேஷண விஷய உபய ஸ்வபாவ விஷயம். விசேஷணம்னா சேத்தனா சேத்தனங்கள், விசேஷன்னா பகவான். பகவான் பற்றியும் சேத்தனா சேத்தனங்கள் பற்றியும் இந்த பிரகிருதி எல்லாம் என்ன, அதோடைய சுபாவம் என்ன, ஸ்வரூபம் என்ன, சேத்தனாக்களோட சுபாவம் என்ன, ஸ்வரூபம் என்ன, விசேஷமான பகவானோட ஸ்வரூபம் என்ன, சுபாவம் என்ன, இதெல்லாமே திருந்த கண்டுரைக்க வல்லார். ஆழ்வார் பாசத்திலேருந்து ஒரு சப்தம் எடுத்து போடுறார். திறந்த திருந்த கண்டுரைக்க வல்ல தெளிவுத்த சிந்தையனாய். இது ரெண்டு வேறு வேறு பாசுரங்கள். இது முதல் பாசுரம் வந்து 6வது சதகத்துல வருது திருவாழ்மொழியில. அங்கே ஆழ்வார் வந்து நம்மாழ்வார் வந்து இந்த பட்சிகளை எல்லாம் தூது விடுறார். பகவான் நாயகி பாவத்தில் பட்சிகளை எல்லாம் தூது விடுறார். அந்த பட்சிகள் எல்லாம் ஆச்சாரியாள் மாதிரி அப்படின்னுட்டு சுவாபதேசம். அதில் பட்சிகள் ஏன்னா அதுக்கும் ஆச்சாரியாளுக்கும் நிறைய சாதர்மியம் இருக்குது. பட்சிகளுக்கும் ஆச்சாரியாளுக்கும் பட்சிகளெல்லாம் நிறைய இடத்துல போகிறது. ஆச்சாரியாலும் வந்து எல்லாருக்கும் அனுகிரகிக்கிறார். 2 பட்சங்கள் இருக்குது பட்சிக்கு. அந்த 2 பட்சங்களும் ஞானம் அனுஷ்டானம் பண்ணக்கூடியது ஆச்சாரியாளுக்கு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் அது சாதர்மியங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார், திருந்த கண்டு. திருந்த கண்டுன்னார். நல்லா பார்த்து எனக்கொண்டுரையாய் போய் பகவான் கிட்ட நம்ம நாய்க்கு சொல்கிறா, நாய்க்குன்னு அங்கே இருக்கான், அந்த நாய்க்குன்னு நல்லா பார்த்து சொல்லு, வேற யார்கிட்டவோ போகாதே. அந்த நாய்க்குனை சரியாக பார்த்து இவன் தான் அப்படின்னு நிச்சயம் பண்ணுண்டு ஸ்பஷ்டமாக அவன்கிட்ட தான் நான் சொல்லக்கூடிய வார்த்தை போய் சொல்லணும். அவனுக்கு இந்த நாய்க்கு இப்படி கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்னுட்டு அந்த நாய்க்குனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அவர் சொல்கிற யாருக்கு யாரை அனுப்புகிறா தூத்துன்னா ஒரு சிறு பூவாய். சிறு பூவாய், பூவாய் பட்சின்றது ரொம்ப சின்ன பட்சி. அதில் வியாக்கியானத்துல எல்லாம் அனுபவிக்கிறார் ரொம்ப நல்லா. அது ஹனுமார் வந்து பெரிய ஆக்காரம் எடுத்துட்டு சமுத்திரத்தை தாண்டி போனான். லங்கையில் உள்ளே போனோம்னா அப்படி போக முடியாது. அதனால அதை சின்னதாக மாற்றிட்டு போக வேண்டியதாச்சு. ஆழ்வார் சொல்கிறார், உனக்கு அந்த கஷ்டமெல்லாம் கிடையாது, நீ ஏற்கனவே சின்னதாக இருக்கே, சுலபமாக போயிடலாம். அதனால நீ போய் கொஞ்சம் அந்த நாயகன் கிட்ட சொல்லு, இப்படி ஒரு நாய்க்கு கஷ்டப்பட்டுருக்கா, உன்னை சேரணும் அப்படின்னுட்டு. நாயக்கனை எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா ஸ்பஷ்டமாக பார்த்து சொல்லணும், அவனையே வேற கிட்ட போகக்கூடாது. எப்படி இருக்கான் அவன்னா, பெருந்தண்டாமரைகள், விஷாலமானது பிரசன்னமான தாமரைகள் போட இருக்கக்கூடிய கண்கள் பகவானுக்கு. பெருந்தன் தாமரை கண், பெருநீள் முடி, பெருஷான நீண்டதான கிரீட்டத்தை தரிச்சிருக்கான்.
அவன் சிரசுல நாள் தடந்தோள் விஷாலமான சதுர்புஜன், சதுர்புஜம் இருக்கு அவனுக்கு. கருத்தின்மா முகில் திருமேனி, கருப்பான அப்படின்னா ஷியாமலமானது, ஷியாமல வர்ணமானது, நல்ல மேகங்கள் மாதிரி இருக்கக்கூடிய மாமுகில் திருமேனி. அவனோட திருமேனி அப்படி இருக்கு, மேகஷியாமனா இருந்த திருமேனி. 4 விஷாலமான சதுர்புஜங்கள் அவனுக்கு, கைகள், பெருநீண் முடி, நீண்டதான பெருசான ஒரு கிரீட்டத்தை தரிச்சிருக்கான். பெருந்தன் தாமரை கண், பிரசன்னமான பெருசான விஷாலமான நேத்திரங்கள், தாமரை போல இருக்கக்கூடிய நேத்திரங்கள். அவனே போய் அவனே அடிகளையே அந்த பகவானுக்கு போய் நீ சொல்லணும், இந்த லட்சணங்கள் எல்லாம் சொல்லி இப்படி நீ பார்க்கணும் சொல்லணும் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி ஆச்சாரியால் நமக்கு விசேஷண விசேஷத்தோட சபாவத்தை தெரிப்படுத்துறா அப்படின்னு நீங்க சுவாமி தேசிகன் திருந்த கண்டு உரைக்க வல்ல. பகவானை சாட்சா்காரம் பண்ணிட்டு இருக்க ஆச்சாரியால், அவளுக்கு தெரியும் பகவானோட லட்சணங்கள் எல்லாம் நன்னா தெரியும். அவ நமக்கு சொல்றார் எப்படி இருக்கு லட்சணம், பகவானோட ஸ்வரூபம் என்ன, சுவாவம் என்ன, இதெல்லாமே நன்னா பார்த்து தெரிஞ்சிருக்கா. அவ சொல்றா. அவ எப்படி இருக்கா அப்படின்னா ஆச்சாரியால் தெளிவுத்த சிந்தையனாய், இந்த மாதிரி ஞானம் இருக்கிறதுனால பரிசுத்தமான ஞானத்தை உள்ளவா, தெளிவுத்த சிந்தையன். அவர் சொல்றார் பகவானோட அனுகிரகத்தினாலே அப்படி ஆறுது. தெளிவுத்து வீவின்றி, ஆழ்வார் பாசுரம் இது 7வது சதகத்துல. தெளிவுத்து வீவின்றி நின்றவர்க்கு இன்பக் அதிசெய்யும் தெளிவுத்த கண்ணனை தென் குருகூர் சடுகோபன் சொல். தெளிவுத்த ஆயிரத்தொழிவபத்தும் வல்லார், தெளிவுத்த சிந்தையர் பாமரு மூலகத்தே அப்படின்னார். அவர் சொன்னார் 3 உலகத்திலையும் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த 3 லோகத்திலையும் அத்தியந்த பரிசுத்தமான ஞானம் உள்ளவாக ஆறாவா. எப்படி பாமரு மூலகத்தே, மரு அப்படின்னா சிதச்சித் ஆசிரித்தமான விஷாலமான இந்த மூலகம் 3 லோகங்கள்ல தெளிவுத்த சிந்தையர் ஆறாவா, பரிசுத்தமான ஞானம் உள்ளவா. அவ எப்படி இருக்கான்னா தெளிவுத்து ஞானத்தை, நல்லமான ஞானத்தை அடைஞ்சு வீவின்றி ஸ்திரமாக இருக்கக்கூடியது, நாசமாக கூடாது. அப்படி நின்றவர்க்கு, அப்படி இருக்கிறவாளுக்கு இன்பக் அதிசெய்யும், இன்பம்னா மோக்ஷானந்தம், பரமானந்தமான அந்த கதி மோட்சத்தை செய்யும் அனுகிரகிக்கக்கூடிய தெளிவுத்த கண்ணனை, அந்த மாதிரி சங்கல்பம் பண்ண பகவான் கண்ணன், அவன் விஷயத்துல ஷடுகோபன் திருகூர் தென் குருகூர் ஷடுகோபன் சொல் தெளிவுத்த ஆயிரத்துளிவைபத்தும் வல்லார். இதை யார் அனுசந்தானம் பண்றாளோ அவளுக்கு அவ எல்லாம் தெளிவுத்த சிந்தையர் ஆறார் இந்த 3 லோகத்திலையும். அப்படி இருக்க நம்ம ஆச்சாரியால் திருந்த கண்டுரைக்கு வல்ல தெளிவுத்த சிந்தையனாய். எல்லா ஆச்சாரியாளுக்கு விசேஷணங்கள் சுவாமி தேசிகன் போட்டு எல்லா ஆழ்வார் பாசத்தில் அங்கே இங்கே சப்தங்களை எடுத்து சேர்த்து அற்புதமாக வியாபியம் பண்றாரு. இங்கே குலிங்க சகுனி விற்த்தாந்த வைதேசிகனான தேசிகன் திருவடிகளிலே, குலிங்க சகுனி விற்த்தாந்த வைதேசிகன் அப்படின்னா, வைதேசிகன்னா விதேசம் வேற லோகத்து வேற தேசத்துல இருக்கிறது. இப்போ விதேசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றது இல்லையா, அமெரிக்காவுக்கு போனா விதேசத்துக்கு போனான்னு சொல்ற மாதிரி விதேசம். வைதேசிகன் விதேசத்துல இருக்கிறோம், வேற தேசத்துல. வேற தேசம்னா குலிங்க சகுனி விற்த்தாந்தத்துக்கு வேற வேற இடம். குலிங்க சகுனி விற்த்தாந்தத்துக்கு எங்கே இருக்கோ அந்த இடத்துல இல்லாதவான்னு அர்த்தம். குலிங்க சகுனி விற்த்தாந்த வைதேசிகன் அப்படின்னு. குலிங்க சகுனி அப்படின்றது ஒரு பட்சி. அது என்ன பண்றதுன்னா அதோட சப்தம் எப்படி இருக்குன்னா அது கூப்பிடுறது மாசாஹசா மாசாஹசான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. மாசாஹசா மாசாஹசான்னு சப்தம் கேட்கறது நமக்கு, அது சப்தம் பண்ணப்போ அந்த குலிங்க சகுனின்னு கூடிய பக்ஷி. அதுக்கு என்ன அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் இருந்தால் சாகசம் பண்ணாதே சாகசம் பண்ணாதே. ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னா ஒரு முதல்ல பெருசாக வாய் திறந்துண்டு படுத்திருக்குது தூங்குன்னு இருக்குச்சு. அந்த முதலையோட பல்லில் இருக்கக்கூடிய ஆகாரத்தை போய் சாப்பிட்றது அந்த பட்சி. அது பண்ணக்கூடிய சாகசம் எப்படின்னா ஒரு கிணம் முதல்ல ஏதாவது வாய் மூடித்துன்னா முடிஞ்சது அதோட கதை.
ஆனா அது சொல்றது என்னன்னா சாசம் பண்ணாதே சாசம் பண்ணாதே, சொல்றதே ஒண்ணு, பண்றதே ஒண்ணு. இந்த மாதிரி இருக்காமல் இதுக்கு வைதேசிகனான தேசிகன் இப்படி இல்லை. அவ எப்படி பார்த்தாலோ எப்படி தெரிஞ்சாலோ அப்படியே சொல்றா, என்ன சொல்றாளோ அப்படியே நடக்கிறா. அவ தான் ஆச்சாரியாள். ரிஷிகளுக்கும் அதே மாதிரி யதார்த்த தர்ஷி யதாதிருஷ்டார்த்த வாதி, எப்படி இருக்கோ அப்படி பார்க்கிறார், எப்படி பார்த்தாலும் அப்படி சொல்றார், எப்படி தெரிஞ்சாலும் அப்படி சொல்றார், அதே மாதிரி நடக்கிறார். அவ சொல்றது ஒண்ணு, அனுஷ்டானம் பண்றது ஒண்ணு கிடையாது. அது சொல்லுச்சு, காண்பதுவும் காண்பதுவும் உரைப்பதுவும் மற்றொன்றின்றி கண்டனை கண்டனையே கண்டுரைத்த கடிய காதல் பாணபட்டர் அவர் பாடியதோர் பாடும் பாடல் பாடல் பத்தும் சுவாமி தேசிகன் சொல்றார். முனிவானுபோகத்தில் அமலநாதிப்பிரான் பத்தி பாணபட்டருடைய பாணாழ்வாருடைய பாணாழ்வாருடைய பாசுரங்கள், பாணாழ்வாரோட திருப்பாணாழ்வார் பாசுரத்தில் அவரு காண்பதொன்னு உரைப்பதொன்னு இல்லை. அவர் எது பார்த்தாலும் அதை சொல்றார். கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல். பரம பக்தரான ஆழ்வார் பாணாழ்வார் சொன்னது, அவரு எது பார்த்தாலும் அதே சொன்னார் நமக்கு. அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் சத்தியமானது. அந்த மாதிரி ஆச்சாரியால் குலிங்க சிக்கு நிவృత్తాந்த வைதேசிகர் சொல்றதும் அனுஷ்டானம் பண்றதும் ஒரே ரீதியா இருக்கிறவா. அவள் திருவடிகளிலே சேர்த்து அவளை ஆசிரியக்கிற மாதிரி பண்ணி, அவன் மனசிலும் வாக்கிலும் கோயில் கொண்டு, அவன் மனசிலும் வாக்கிலும் கோயில் கொண்டு, அந்த ஆச்சாரியோட மனசிலையும் வாக்கிலையும் பகவான் வந்து நின்னுடுறான், அங்கே ஆசிரிக்கிறான். அவன் தான் போய் இருக்கிறான். ஆச்சாரியாரோட மனசுலையும் வாக்கிலையும் பகவான் இருக்கிறான் தானே. பிரமகுருவாகி அப்படின்னு பிரமகுருவாகி சொன்னார். பீதகவாடை பிரானார், என்னுள்ளே பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து. ஆழ்வார் சொல்ற மாதிரி பெரியாழ்வார் சொல்றார், என்னுள்ளே பீதகவாடை பிரானார். இல்லை, பீதாம்பரம் தரிச்சிருக்கக்கூடிய பகவான் மனசுல வந்து பிரமகுருவாய் வந்து, ஆனால் ஆச்சாரியாளாய் வந்து, அவன்தான் பிரதம ஆச்சாரியன். ஆச்சாரியால் எல்லாம் பகவானுடைய ஸ்வரூபம் சொல்றோம் நாங்கள். பிரமகுருவாகி நின்று, அவனே நின்று தீதில் நன்னெறி காட்டா. இதுவும் இன்னொரு ஆழ்வாரோட பாசுரத்தோட சப்தங்கள். இன்னொரு பாசுரத்துல பெரிய பெருமாள் திருவழியில திருமொழியில சொல்றது, ஆதி அந்தமும் அனந்த அற்புதமான வானவர்தம் பிரான், வானவர்தம் பிரான் பாத மாமலர் சூடும் பத்தியில்லாத பாவிகள் உயிந்திடா தீதில் நன்னெறி காட்ட எங்கும் திரிந்து அரங்கனம் அரங்கமானுக்கே காதல் செய் தொண்டர்க்கு பிறப்பிலும் காதல் செய்யும் என் நெஞ்சே. அவர் சொன்னார், தீதில் நன்னெறி காட்டா, தீது இல் நல் நெறி, தீது இல் நல் நெறி என்ன, தோஷமில்லாத நல்ல சன்மார்க்கம், தோஷமில்லாத சன்மார்க்கம். தீது இல் நல் நெறி அப்படின்னா தோஷமில்லாத நல்ல மார்க்கம். அதை காட்டுகிறதுக்காக காட்டவருப்பட்டு ஆத்மோ ஜீவனாபேட்சிதங்களான, நம்ம ஆத்மாவை உஜ்ஜீவனம் பண்ணணும்னா அதுக்கு என்ன அபேட்சிதம், அது முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன, அந்த ரகசிய சப்தார்த்தங்களை, ரகசியமான எல்லாம் உபனிஷத்துகளும் கூட, எல்லாம் உபனிஷத்துனாலே ரகசியம் అంటే அர்த்தம். ரகசியமான வித்யை, ரகசியமான ஞானம் உபனிஷத்துன்றதுக்கு ஒரு அர்த்தம். அந்த ரகசியமான சப்தார்த்தங்களை எல்லாம் அஜானம், சம்சயம், விபரியம், விபரீத ருச்சிகள் புகாதபடி உபதேசிக்க. எந்த ஒரு சம்சயமும் இருக்கக்கூடாது, அஜானம் இருக்கக்கூடாது, சரியான ஞானம் வரணும். எதில் விஷயத்துல விசேஷண விசேஷ உபய ஸ்வபாவ விஷயமாக, இந்த விசேஷண விஷயத்திலையும் விசேஷத்தோட விஷயத்திலையும் ஒரு அஜானம் இல்லாமல் சரியான ஞானம் இருக்கணும். சம்சயம் இருக்கக்கூடாது. சம்சயம் இருக்கக்கூடாது அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமானது. சம்சயம் இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு எதை சாஸ்திரம் சொல்றதோ அதை நம்ப வேண்டியது.
ஆச்சாரியால் நமக்கு நம்புற மாதிரி சரியான நியாயங்களோட நிரூபணம் பண்ணி நமக்கு தெரியப்படுத்துறார். உபனிஷத்து சொல்றது, ஏ தம்மித பிரேத்திய அபிசம்பவிதாஸ்மீதி யஸ்ய ஸ்யாதத்தா ந விசிகித்சாஸ்தி அப்படின்னு உபதேசம் சொல்லுச்சே. ஏதம் இத பிரேத்தியா, இங்கேருந்து கிளம்பி போய் சரீரத்தை விட்டு போய் அபிசம்பவிதாஸ்மி, அவனை போய் நான் சேர்றேன் பகவான் என்ற விஷயத்துல எஸ்ய ஸ்யாத் அத்தா, அத்தான திருட விஸ்வாசம், திருடமான விஸ்வாசம் இருக்கணும். அங்கேயே நிக்கல உபனிஷத்து. ந விசிகித்சா அஸ்தி, சம்சயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. சம்சயம் இருக்கக்கூடாது. எல்லாம் நிறைய விசுவாசம் இருந்து கொஞ்சம் சம்சயமும் இருந்தா பிரயோஜனம் இல்லை. அந்த சம்சயம் எல்லாம் போக மாதிரி விபரிய விபரீத ருச்சிகள் புறாதபடி, விபரியமான விருத்தமானது தேகத்தையே ஆத்மான்னு தெரியுது. அப்புறம் விபரீத ருச்சி, வேற விஷயங்கள்லயே ருச்சிகள் போகுது. அதே மாதிரி அஸ்வதந்திரனான ஜீவாத்மாவே சுதந்திரன்னு தெரியுது. பகவத் சேஷபூதனான ஆத்மாவே சுதந்திரன்னு தெரியுது. இதெல்லாமே இல்லாமல் பரிபூர்ணமா சரியான யதார்த்த ஞானத்தை உபதேசம் பண்ற ஆச்சாரியாள். அவள் நன்னா தத்துவார்த்தத்தை எல்லாம் நன்னா தெரிஞ்சு, எப்படி தெரிஞ்சாலும் அப்படியே சொல்லி அதே மாதிரி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஆச்சாரியாள். திருந்த கண்டுரைக்கவல்ல, அற்புதமாக பதங்கள் எடுக்கிறார் சுவாமி தேசிகன் ஆழ்வார் பாசுரத்தை. திருந்த கண்டுரைக்கவல்ல, தெளிவுத்த சிந்தையனாய் குலிங்க சுகனி உத்தாந்த வைதேசிகனான தேசிகன். ரொம்ப அற்புதமாக சொல்றார். அதனால அவ தீதில் நன்னெறி காட்ட ஒருப்பட்டு சரியான வழி காமிக்கணும், சன்மார்க்கம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்மோஜீவன அபேட்சிதங்களான ரகசிய சப்தார்த்தங்களை ஒரு அஜானமோ சம்சயமோ விபரியமோ விபரீத ருச்சியோ புகாதபடி உபதேசிக்க. புகாதபடின்னு இது விசேஷமான சப்தம். ஒரு விஷயம் உபதேசம் பண்ணா அன்னைக்கு சம்சயம் பரிகாரம் ஆயிடுது. மறுநாள் சம்சயம் வரலாமே, 2 நாள் கழிச்சு போட்டா இது திருப்பி மறுபடியும் சம்சயம் வரலாம். நேற்றுக்கு எப்போ கேட்டோம் பிரச்சனைகள் எல்லாம் பண்ணும், சம்சயம் எல்லாம் பரிகாரம் ஆயிடுது. 4 நாள் கழிச்சு போட்டா மறுபடியும் அது சம்சயம் வரலாம். இதெல்லாம் புகாதபடி என்னார், என்னைக்குமே இனிமே வரக்கூடாது. அந்த மாதிரி உபதேசிக்கிறார் ஆச்சாரியாள் அப்படின்னு சொல்லி உபதேசிக்கா. உபதேசோ நிரர்த்தகா என்னாதபடி கருவிலே திருவுடையனாய் சம்யக் உபபன்னனாய். உபதேசோ நிரர்த்தகா அப்படின்னா, உபதேசோ நிரர்த்தகா, உபதேசம் பண்ணதெல்லாம் வியர்த்தமாக கூடாது. உபதேசம் சார்த்தகமானும். அந்த மாதிரி கருவிலே திருவுடையனாய் அப்படின்னா, கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவனுக்கு பகவானுடைய கட்டாட்சம், ஜாயமான கட்டாட்சம் அப்படின்னுட்டு, அந்த மாதிரி கர்ப்பத்திலேயே அவனுக்கு திருவன ஸ்ரீ அப்படின்னா மங்களம் அப்படின்னு மங்களத்தை அடைஞ்சவனாயி அவனுக்கு ஜாயமான கட்டாட்சம் என்று சொல்லப்படுறது. அது பூர்வஜன்ம சுக்கிரத்தினால வரக்கூடியது. சம்யக் உபபன்னனாய், அந்த சிஷ்யன் எப்படி வரணும், ஆச்சாரியாளை பற்றி எல்லாம் சொன்னா. இப்போ இந்த ஆச்சாரியாளை போய் ஆசிரியக்கணும்னா எப்படின்னா சம்யக் உபபன்னனான், சரியான வழியில எப்படி சொல்லியிருக்கோ சாஸ்திரத்துல அதுக்கு அனுகுணமாக போய் ஆச்சாரியாலே ஆசிரியக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு பிரணாமங்களை பண்ணி சேவை பண்ணி எல்லாம் பண்ணி பரிப்பிரஷ்னைகள்லாம் கேட்டு சரியான சமயத்தில் அவளோட அனுஷ்டானம் எல்லாம் முடிஞ்சாருந்தும் சரியான சமயத்தில் பிரச்சனைகள் எல்லாம் பரிப்பிரஷ்னைகள் கேட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்து சமயக் உபசன்னம் இல்லை சமிப்பாணிகி அந்த சொல்றச்சே சமதமாதி சம்பத்தெல்லாம் இருக்கணும், நல்ல ஆத்ம குணங்களோட. அப்படி வந்தால் அவனுக்கு உபதேசம் பண்ணணும்னு ஸ்ருதி சொல்றது. உபனிஷத்து சொல்லுச்சே, தஸ்மை ச வித்வான் உபசன்னாய சம்யக். உபசன்னாய சம்யக், இது உபனிஷத்தோட வாக்கியம். சம்யக் உபசன்னனாய், தஸ்மை ச வித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமான்விதாய ஏனாட்சரம் புருஷம் வேத சத்தியம் புரோவாச்சிதாம் தத்வதோ பிரம்ம வித்யாம். புண்டகோபனிஷத்துல சொல்லுச்சே, அவனுக்கு எந்த ஒரு வித்தியனாலே அக்ஷர சப்தித்தனான அந்த பகவானே தெரிஞ்சானோ ஆச்சாரியன், அதே பிரவதே சொல்லிதான் ஆகணும் விதி ஆச்சாரியன். இந்த மாதிரி சமயக் உபசன்னனான சிஷ்யனுக்கு சொல்லிதான் ஆகணும். இதெல்லாம் உபனிஷத்துல தெரியுது.
சௌனகோஹ மகாசாலா அங்கிரசம் விதிவதுபசன்னா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சா விதிவத்தாக உபசன்னா அவன்கிட்ட போய் ஆசிரியச்சு அவனுக்கு நமஸ்காரம் பண்ணி அபிவாதங்கள் எல்லாம் பண்ணி அவனை பிரச்சனை கேட்குறான். கஸ்மின்னு கலு விஜாத்தே சர்வமிதம் விதித்தம் அப்படின்னு கேட்டார். எது தெரிஞ்ச எல்லாமே தெரியணும் அப்படின்னுட்டு அந்த மாதிரி சமயக் உபசன்னனான சிஷ்யன் அவன் வந்து என்ன பிரார்த்தனை பண்ணோம்? சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் என்று செவிஷாய்த்தின சேத்தனன் செவிதாய்த்தின சேத்தனன் நன்னா அவனை கவனமாக கேட்டுக்கணும். அவனுக்கு ஆச்சாரியால் சொல்றதெல்லாம் நன்னா செவிஷாத்தி என்ன நல்லா காது கொடுத்து அவர் சொல்றதெல்லாம் பூர்ணமாக ஸ்வீகாரம் பண்ணணும், விடாமல் சிந்தாமல் அதை ஸ்வீகாரம் பண்ண வேண்டியது. அந்த மாதிரியாகவும் நான் உனக்கு உன்னை பிரபத்தி பண்ணியிருக்கேன், அவன் சரணாகத்தனாக வந்திருக்கேன், எனக்கு சிஷ்யனாகி வந்திருக்கேன், எனக்கு உபதேசம் பண்ணணும், என்னை காப்பாற்றணும் அப்படி வந்துட்டு வந்து அந்த சிஷ்யன் சேத்தனன் வந்த அந்த சேத்தனனுக்கு சூழ்ந்த அன்றாழ்ந்து எழுந்த முடிவில் பெரும் பாழில் எழுந்த மானாங்கார மனங்கள் முதலான விவித விஷவருஷங்களினுடைய பகுப்பிரகார பாதகத்துவத்தையும் இத கடைசி பாசனம் அந்த சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த பாசுரம் ஆழ்வாருடைய கடைசி 2 பாசுரங்களில் வரக்கூடியது. அதில் அற்புதமாக சொல்றார். அதெல்லாம் சப்தங்கள் இங்கே எடுத்து வாக்கியத்தில் சேர்த்து விட்டார் தேசிகர். சூழ்ந்து அப்படின்னா பூர்ணமாக வியாபிச்சு அப்படின்னு அர்த்தம். எல்லா பக்கத்துலேயும் வியாபிச்சு அகன்று விஷாலமாக ஆழ்ந்து கீழையும் உயர்ந்து மேலேயும் மேலே கீழே அகலத்தில் எல்லா இடத்துலையும் பூர்ணமாக வியாபிச்ச முடிவில் அந்தமே இல்லாததுன்னு அர்த்தம். முடிவில் பெரும் பாழேயோ அப்படின்னு சொல்றாரு. அது மூல பிரகிருதியை சொல்றது. பெரும் பாழ ஒரு பெரிய கர்த்தம் மாதிரி முடிவே இல்லாத ஒரு பெரிய பாழ் அந்த மூல பிரகிருதி அப்படின்றது எல்லாம் வியாபிச்சிருக்கு இந்த பிரகிருதி மண்டலத்துல. அதுல இருந்து வருது என்னன்னா மானாங்கார மனங்கள், மானம் மகத்து அகங்காரம் மனசு முதலானதெல்லாம் எது இருக்கோ அதெல்லாம் முதலான விவித விருட்சங்களினுடைய இதெல்லாமே விஷவிருட்சங்கள் அப்படின்னு விட்டார் சுவாமி தேசிகன். மகத்து அகங்காரம் இதனால எல்லாம் பிரகிருத்தியோட பரிணாமம். இங்க பறக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் பிரகிருத்தியோட பரிணாமம். அந்த பிரகிருதி சம்பந்தத்தினால்தான் ஜீவாத்மாக்கு இத்தனை கஷ்டம் போட்டுருக்கான். அந்த பிரகிருதி போன அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அந்த சரீரத்து வழியிலே போயின்னு இருக்கேன், சரீரம் கொடுத்துட்டேன், நீ அந்த வழியிலே போயின்னு இருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் விவித விஷ விருட்சங்களினுடைய பகுப்பிரகார பாதகத்துவத்தையும் எத்தனை விதமாக அது பாதிக்கிறது நம்ம அப்படின்னு பகுப்பிரகார பாதகத்துவை எல்லா விதத்திலையும் அது துக்கமே தோஷமே அப்படின்றது காமிச்சு அப்புறம் சூழ்ந்ததனில் பெரிய பரநல் மலர் ஜோதியான ஜீவாத்மாக்களுடைய அது தானே இங்கெல்லாம் வியாக்கியானம் பண்றார் சுவாமி தேசிகர். இதெல்லாம் அது சூழ்ந்து அதனில் பெரிய அதையும் வியாபிச்சு அந்த பிரகிருதியும் வியாபிச்சு அதுக்கு இன்னும் வியாபிச்சு இவனுடைய தர்மபூத ஜானம் பிரகிருதி எல்லாம் வியாபிக்கிறது. இப்போ நம்ம சரீரத்துல பூர்ணமாக நம்ம தர்மபூத ஜானம் வியாபிச்சிருக்கு. சரீரம் என்னால் பிரகிருதி தான். இங்க இருக்கிறதெல்லாம் பஞ்சபௌத்திகமான சரீரம். இதெல்லாம் வியாபிச்சிருக்கு. மோட்சத்துல எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறது. நம்ம தர்மபூத ஜானம் பிரகிருத்தியை வியாபிக்கிறது. அதை வியாபிச்சு அதுக்கு இன்னும் மேல இருக்கக்கூடிய முக்தாத்மஸ்வரூபம் பிரகிருதி வியுக்தமானது. சூழ்ந்ததில் பெரிய பரநல் மலர் ஜோதியான முக்தாத்மாவோட ஞானஸ்வரூபனானவன் சயஞ்சோதியான ஜீவாத்மாக்களுடைய ஷரீர காராகிரக நிவாச கைங்கரிய சாம்ராஜ்ய தசைகளையும் ஷரீரம் கூடிய ஒரு காராகிரகம் அது ஜெயில் சரீரம். அதுல நிவாசம் அதுல சரீரத்துல இருக்கிறது. அந்த சரீரத்தை அங்கே இருக்கிறதுனால வரக்கூடிய அந்த கைங்கரியங்கள் எது இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நமக்கு தெரியப்படுத்துறார் அவரு. அந்த சரீரத்தோட காராகிரக வாசம்
அதே மாதிரி கைங்கரிய சாம்ராஜ்யம், சாம்ராஜ்ய கைங்கரிய சாம்ராஜ்ய தசைன்னா மோட்சம். அந்த சரீர காராகிரக நிவாசம், கைங்கரிய சாம்ராஜ்யம், இந்த தசைகளை எல்லாமே சூழ்ந்ததனில் பெரிய சுடர் ஞான வின்பமான, அதுக்கு மேலே அதையும் வியாபிச்சா பகவானோட தர்மபூத ஜானம், சங்கல்ப ஜானம்னு சொல்லப்படுறது. சூழ்ந்து அதனில் பெரிய இந்த முக்தாத்மாவைக்கும் வியாபிச்சு அதுக்கு இன்னும் பெருசுதான சுடர் ஞான பிம்பமான ஞானானந்த ஸ்வரூபமான பகவானோட சங்கல்ப ஜானம்னு சொல்லப்பட்டது. சங்கல்ப ஜானம் அப்படி இருக்கக்கூடிய ஞான பிம்பமான உயர்வர உயர்நலம் உடையவன் படிகளையும், பகவானோட ஸ்வரூபம் சுவாவம் இதெல்லாமே உயர்வர உயர் நலம் உடையவன் யவனவன் அப்படின்னு சொல்றாரு முதல் பாசுரத்துல. அந்த சப்தங்கள் இதெல்லாம் ஆழ்வார் பாசுரத்துடைய சப்தங்கள். உயர்வு அற உயர் நலம், நலம்னா ஆனந்தம், ஆனந்தமே முதலான அனந்தமான கல்யாண குணங்கள் அர்த்தம். உயர்வு அற உயர் நலம்னா அத்தியுத்கிருஷ்டமான ஆனந்தம் முதலான அனந்த குணங்கள். அது எப்படி இருக்குன்னா அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. உயர்வு அற உயர் நலம், ஆனந்தமயாதிகரணத்தோட அர்த்தம் இதுதான். ஆனந்தமயா அப்படின்னு சொல்லிச்சே எல்லா ஆனந்தங்களும் மெஷர் பண்ணிட்டு போறது தைத்திரியோபனிஷத்துல. எல்லாம் எல்லா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆரோக்கியம் என்ன, ஆயுஸ் என்ன, அவனுக்கு வயசு என்ன, எல்லாமே சரியா இருக்கு. எல்லாமே அவனுக்கு சரியா இருக்கும் போது என்னெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா அனுபவங்களும் அனுபவிக்கிறானே அவன், அதெல்லாமே அது ஒரு பாகம் பண்ணி வச்சா அதோட 100 பாகம் அதுக்கு மேலே மனுஷாளுக்கு மேலே தேவகந்தர்வாள் மேலே தேவதைகளுக்கு, அப்புறம் கர்மதேவாள் பித்தர்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒன்றுக்கு மேலே சொல்லுண்டு இதுக்கு 100 பால் இந்திரனோட ஒரு ஆனந்தம். அதோட இந்திரனோட 100 பால் பிரஜாபதியோட அந்த பிரகஸ்பதி, அதுக்கு மேலே பிரகஸ்பதி, இது அதுக்கு மேலே பிரஜாபதி, அது மேலே பிரம்மா. இப்படி சொல்லுண்டு 100 100 100 100 மடக்கா சொல்லுண்டு பகவான் விஷயம் சொல்லிச்சே. அங்கே ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா நின்னுடுத்து ஸ்ருதி. பகவானோட ஆனந்தம் எத்தனைன்னு சொல்ல முடியாது, வாக்குலையும் மனசுனாலையும் தெரிய முடியல, ரெண்டும் வாபஸ் கொடுத்து திரும்பி அப்படின்னு சொல்லி நிற்கிறதே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயர்வு அற உயர்நலம் உடையவன் படிகளை, இந்த பகவானோட ஸ்வரூபம் என்ன சுபாவம் அது எல்லாமே அவஹிதனால் கேட்டு ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்றார். உபதேசம் நிரர்த்தகான்ற மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்றார். அர்த்தம் பிரயோஜனம் இல்லாம போகக்கூடாது, வியர்த்தமாகாத மாதிரி செவி தாழ்த்தி கேட்கிறது. செவி தாழ்த்தி கேட்கணும், நன்னா காது வச்சு கொடுத்து கவனமாக அதை கேட்டு, அவஹிதனாய் கேட்டு கவனமாக கேட்டு, உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து. இது திருமங்கையாளோட பாசனம். முதல் பாசனம் அதிலேயே வாடினேன் வாடி வருந்தினேன், மனத்தால் பெரும் துயரிடும் பையில் பிறந்து கூடினேன், கூடி இளையவர் தம்முடவர் தரும் கலுவியே கருதி ஓடினேன் ஓடி அப்படின்னு அப்புறம் சொல்றாரு. உய்வது ஓர் பொருளால் உணர்வு என்னும் பெரும்பதம் தெரிந்து. எல்லாம் அனுபவிச்சுட்டு இங்கே சம்சார விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் போறோம் அப்படின்னுட்டு ஓடினேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் போய் அந்த தாரியிலே போனேன், அந்த வழியில போனேன், அப்படி போயிட்டு இருக்குச்சே ஓடி. உய்வதோர் பொருளால் நம்ம உஜ்ஜீவனம் அடையறதுக்கு வேண்டிய பகவானோட தயை அப்படின்னு கூடிய ஒரு பொருள். அதனால உணர்வு எனும் சரியான சமய ஞானம் பண்ணக்கூடிய பெரும்பதம் திருந்து நாடினேன். சிரேஷ்டமான ஒரு ஸ்தானம், அதுல இருந்து அதே எது நல்லது எது கெட்டது அப்படின்னு விசாரம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் நாடினேன் அப்படின்னார். நாடி அப்படி தெரிஞ்சு என்னாச்சு அப்புறம், நாராயணா என்னும் நாமம் நான் கண்டு கொண்டேன். அஷ்டாட்சர மந்திரத்தை நான் பார்த்து அதிகரிச்சேன் அப்படின்னு சொல்றார். கண்டு கொண்டேன், வெறும் பார்த்ததில்லை, அதை அதிகரிச்சேன். அப்புறம் அர்த்தம் என்ன பூர்ணமாக அப்படின்னு சொல்றார். உய்வதோர் பொருளால்
உன் பகவானோட தயே அதுதான் உஜ்ஜீவனத்துக்கு நமக்கு காரணம். உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து, எது நல்ல ஞானம் அப்படின்றத தெரிஞ்சு, ஸ்வரூப பர பல சமர்ப்பண பிரதானமாய் சேஷிகளை பிரியாதபடி பிணைத்து வணக்கி உல்லசிதமாக்குஹர பதத்ரயத்திலே ஸ்வரூப பர பல சமர்ப்பண பிரதானமாய் அப்படின்னு. ஸ்வரூப சமர்ப்பணம், பரசமர்ப்பணம், பல சமர்ப்பணம், இதுதான் மூலமந்திரத்தோட 3 சப்தங்களோட அர்த்தம். இது மூலமந்திரத்துல பிரணவத்துல ஸ்வரூபம், நம சப்தத்துல உபாயம், நாராயண சப்தத்துல பலம், மோட்சம் கூடிய பலத்தை சொல்றது. ஸ்வரூபமும் பகவானுக்கு, என்னோட ரக்ஷாபரமும் பகவானுக்கு. நம சப்தம் சரணாகதியை சொல்றது, ரக்ஷாபர சமர்ப்பணம் நாராயணாயான்றது பகவானுக்கே கைங்கரியம் பண்றது. பலமெல்லாம் பகவானுக்கு தான், அவனோட சந்தோஷத்துக்கு தான் எல்லாம் பண்றேன். நம்முடைய ஸ்வரூபமும் பகவானுக்கே அனன்யாக சேஷபூத்தனானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வரூபம் பரம் பலம் சமர்ப்பண பிரதானம். இதுதான் மூலமந்திரத்தோட 3 பதத்ரயம். பதத்ரயத்துல 3 பதங்கள்ல சேஷிகளை பிரியாதபடி பிழைத்து வணக்கி, 2 பேரும் அப்பிரத்யக்ஷ சித்தமான சம்பந்தம். சேஷனுக்கும் சேஷிக்கும் 2 பேருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்பிரத்யக்ஷ சித்தமான சம்பந்தத்தோட திருடமாக அங்கே இருக்க மாதிரி பண்ணி, உல்லசிதமா குயிர பதத்திரயத்திலே தன்னுடைய ஞாதிருத்துவ கர்த்தத்துவ போக்திருத்துவங்களை பரார்த்தங்களாகவும் பராதீனங்களாகவும் பார்த்து, இதுதான் ரொம்ப பிரதானமானது. மூலமந்திரத்தை எல்லாம் அத்தியனம் பண்ணி எல்லாம் பண்ணி அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்த என்ன ஆகுது அப்படின்னா, என்னோட ஞாத்திருத்துவமாட்டும் கர்த்திருவமாட்டும் போக்திருத்துவமாட்டும் இது பகவானுக்காக தான், பரார்த்தம் அவனுக்காக தான் இருக்கிறது. சுவார்த்தம் இல்லை, பரார்த்தம். அதே மாதிரி சுவாதீனம் இல்லை, பராதீனம். பகவானுடைய அதீனத்தில் பகவானுக்காக தான் என்னோட கர்த்திருவமோ போக்திருவமோ ஞாத்திருவமோ எல்லாமே அவனோட சந்தோஷத்துக்காக தான் அப்படின்றத தெரியணும். சுவார்த்த சுவாதீன கர்த்திருவ போக்திருவம் இதெல்லாம் விடணும். அதை பதில் அதுதான் முக்கியம் அப்படின்றத பார்த்து, முதல் தனிவித்தாய் இதுவும் ஆழ்வாரோட பாசுரம். அதுல முதல் தனிவித்தாய் அப்படின்னா, முதல் தனி வித்தாய் அப்படின்னா நிமித்த காரணமும், வித்து அப்படின்னா உபாதான காரணம். முதல் தனி வித்து அப்படின்னா நிமித்த காரணமாய் ஜகத்து சிருஷ்டிக்கெல்லாம் நிமித்த காரணமாய் அத்விதீயமான ஒரு உபாதான காரணமும் ஆகி திருத்தி திண்ணிலை மூலகும் தன்னுள் நிறுத்தி காக்கும் இயல்பினாய், அதுவே அவருடைய சுவாவம் அப்படின்னு சொன்னார். என்னன்னா எல்லாம் திருத்தி திண்ணிலை என்ன நல்ல திருடமான ஒரு ஸ்தானம். மூலகும் தன்னிருள்ளி தன்னுள் இருத்தி, எல்லாம் 3 பிரபஞ்சம் 3 லோகங்களையும் தன்னுள்ள வச்சுண்டு ரட்சணை பண்ணக்கூடிய சுபாவத்தை உடையவன் காக்கும் இயல்பினாய். தனதே உலகென நிற்கும் அவன், தன்னதே எல்லா உலகமும் அப்படி வந்து இருக்கான் பகவான். எல்லாம் எனக்கு சேர்ந்தது எல்லாம் சொல்லிச்சேவும். பிருத்திவி முதலான விதமான விதத்துல இருக்கே பிரகிருதி, இது மே பிரகிருதி அபரா பிரகிருதி என்னோடது அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி பரா பிரகிருதி ஜீவபூதாள் எல்லாம் அதுவும் என்னோடது, எனக்கு சேர்ந்தது. எல்லாம் மே அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு, எல்லாம் என்னோடது அப்படின்னுட்டு ஸ்ருதியும் அப்படியே சொல்றது. எல்லாம் பகவானுக்கு. தவேதம் விஸ்வம் அபித பசவ்யம் யத் பஷ்யசி சக்ஷசா சூர்யஸ்ய, எல்லாம் உனக்கு சேர்ந்ததுப்பா அப்படின்னு ஸ்ருதி சொல்றோம். தவேதம் விஸ்வம் அபித பசவ்யம் யத் பஷ்யசி சக்ஷசா சூரியஸ்ய, சூரியன் கண்ணால எதை பார்க்குறியோ எல்லாம் உனக்கு சேர்ந்தது, உன்னோடது அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அந்த மாதிரி அவனுக்கு தனதே உலகென நிற்கும் அவன், எனக்கு சேர்ந்தது எனக்கு சேஷபூத்தமானது நிற்கக்கூடிய அவன் பகவானோட அடைக்கலங்கொண்டு அஞ்சல் என்ன பிராப்தனாய் அப்படின்னா, அடைக்கலங்கொண்டு அஞ்சல் என்ன பிராப்தனாய், அடைக்கலங்கொண்டு
பகவானுக்கு வந்து ஆசிரியிச்சு அவனே திருச்செந்த விருத்தத்தில் சொல்றார் திருமழிசை ஆழ்வார், அடைக்கலங்கொண்ட வெண்ணை அஞ்சல் என்ன வேண்டுமே அப்படின்னு பிரார்த்திச்சார். அடைக்கலங்கொண்ட வெண்ணை அஞ்சல் என்ன வேண்டுமே. அஞ்சல் அஞ்சல் அப்படி என்ன அபயம், அபயம் கூட, அபயம் சர்வபூதேபியோ ததாமின்னு சொன்னேன். உனக்கு நான் சரணாகதி பண்ணியிருக்கேன், என்னோட ரக்ஷாபர சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன், எனக்கு அபயத்தை கொடுக்கணும் நீனு. அபயத்தை கொடுத்து இனிமே அஞ்சல் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம்னு சொல்லணும் நீ. அப்படி அடைக்கலம் கொண்டு என்னுடைய ரக்ஷாபரத்தை ரட்சிக்கப்படக்கூடிய பதார்த்தமாக ஸ்வீகாரம் பண்ணி, அடைக்கலம் கொண்டு அப்படின்னு ரட்சிக்க அர்ஹமான பதார்த்தமாக ஸ்வீகாரம் பண்ணி, அஞ்சல் என்ன பிராப்தனாய், அஞ்சல் பயப்படாதே என்ன பிராப்தனாய், உலகங்களுக்கெல்லாம் ஓர் உயிராய். இது ஆழ்வாரோட பாசுரம். இதுலயும் சொல்றார், எல்லாத்துக்கும் ஆத்மா அத்விதீயமான ஆத்மாவா இருக்கான். ஆறுயிரேயோ அகல்லிடம் முழுதும் படைத்திடந்துண்டும் எழுந்தளந்த பேருயிரேயோ பெரிய நீர் படைத்து அங்குரைந்தது கடைந்தடை துடைத்த சீருயிரேயோ மனுஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ தேவாதி தேவனை என்று நாம் சேவித்தார். ஆண்டாள் சொல்றது அந்த பாசுரம் ஆழ்வார் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆழ்வார் தேவர்க்கும் தேவாவோ அப்படின்னார், தேவதைகளுக்கும் தேவதை நீ. ஓர் உயிரேயோ உலகங்கள் எல்லாம் உன்னை நான் எங்கு வந்து அப்படின்னார், எங்க வந்து ஆசிரியக்கிட்டோம் உன்னை. எல்லாருக்கும் ஆத்மனாக இருக்கே நீ, தேவதைகளுக்கும் தேவதையா இருக்கே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு எப்படி தேவதைகளோ தேவதைகளுக்கு நீ தேவதையா இருக்கே அப்படின்னார். மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ இந்த எல்லாருக்குமே அத்விதீயமான ஆத்மாவா இருக்கேன், சகல ஜெகத்துக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடிய உள்ளவன் ஓர் உயிரேயோ அத்விதீயமான ஒரு ஆத்மாவா இருக்க எல்லாருக்குமே. உலக தன்னோடு ஒன்றி நிற்க வேறு நிற்கும் அவனாய், எல்லாதோட உலக தன்னோடு ஒன்றி நிற்க வேறு நிற்கும் அவனாய் அப்படின்னு, ஒன்னாகவும் இருக்கான் வேறையாகவும் இருக்கான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றது. எல்லாம் உலகத்தோட சமான அதிகரண்யம் சொல்லப்படுறது பகவானுக்கு. அவனும் எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி சமானாதிகரண்யம், சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்ற மாதிரி இருக்கான். அப்படின்னா எல்லாமே பிரம்மாவேன்னு சொல்றது, எல்லாமே பிரம்மான்னு சொல்ற மாதிரி உலகத்தன்னோடு ஒன்றி நிற்க எல்லாம் அவனே எல்லாமேன்னு சொல்ற மாதிரி வேறு நிற்கும். போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்சமத்வா, எல்லாத்துக்கின்னும் பிரேரிதானவன் போக்தா போக்யாக்கின்னும் வேறையானவன் பிரேரிதானவன் வேறுமாய் நிற்கும் அவனே ஏகா தேவகா அப்படின்னு சொல்ல மாதிரி வேறையாகி இருக்குவன். அப்படியானா உபாய பூதனான ஸ்ரீயப்பதியை, உபாயனும் அவனே உபேயமும் அவனே, இதுதான் பிரதானமான அர்த்தம். ஸ்ரீயப்பதியே உபாயம், அவனே உபேயம். ஆனால் ஒரு வியாஜத்தை அபேட்சை பண்ணுறான், அந்த வியாஜத்தை வச்சுட்டு தான் ரட்சணை பண்ணுறான். அந்த வியாஜமே நம்மளை ரட்சை பண்ணுறதில்லை, பிரபத்தியே மோட்சத்தை கொடுக்கறதில்லை. பிரபத்தினாலே பிரீத்தனான பகவான் தான் மோட்சம், அதனாலே அவன் தான் கடைசியில் உபாயம். அவனை தான் நாங்கள் அடையிறோம். மோட்சம் என்ன, அவனோட அனுபவம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான். அந்த அவனே உபாயம், அவனே உபேயம். ஸ்ரீயப்பதியை ஸ்ரீ விசிஷ்டனானவன் உளனென்று தேறி இருக்கும், அவன் இருக்கான் அப்படின்னு ஸ்பஷ்டமாக தெரிஞ்சு இருக்கிறவன், உணர்த்தி உடையவன், அவன்தான் நிஜமான ஞானத்தை உள்ளவன். அவன் தானும் உளனாம், அந்த மாதிரி ஒரு ஞானத்தை உள்ளவன், தானும் இருக்கிற மாதிரி யாரும் தானும் அவனும் ஒரு வஸ்துவானாம் என்று தைத்திரியாதி ஸ்ருதிகள் சொல்லலுத்தன. தைத்திரிய ஸ்ருதி சொல்றது எப்படி விட்டார், ஸ்ருதி சொல்றது அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனந்ததோ விதுரிதி அப்படின்னுட்டு, யாரு அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனம் ததோ அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனந்ததோ விதுரிதி. அசத் பிரம்ம அசன்னேவ சபவதி, அசத்தாயிடுறான் யாருன்னா அசத் பிரம்மேதி சேத் வேத சேத் அப்படின்னா அசன்னேவ சபவதி
அசத் பிரம்மேதி வேத சேத் அப்படின்னா பிரம்மா அசத்து அப்படின்னு தெரியுறதுன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு. அசத் பிரம்மா இது சேத வேத சேத்துனாக்கா எப்படி நாங்கள் பிரிக்கணும் அப்படின்னா வேதத்தில் உபசர்க்கங்கள் எல்லாம் எடுத்து வேற இடத்துல போட்டு விடுறது, சப்தங்கள் எல்லாம் வேறு வேறு இடத்துல, அக்ஷரங்கள் எல்லாம் வேறு வேறு இடத்துல எடுத்தது வேதத்தில். நாங்கள் அது தெரிய வேண்டியது. பிரம்மாவே அசத்துன்னு தெரிஞ்சவன் அர்த்தம் இல்லை. சத் பிரம்மேதி அவேத சேத் அப்படின்னு அர்த்தம். அந்த அகாரத்தை எடுத்து வேதாக்கு சேர்க்கணும். சத் பிரம்மா இது அவேத சேத். சத் பிரம்மா பிரம்மா இருக்கான்னு தெரியலன்னா யாரு தெரியலையோ என்ன பிரம்மா எப்பவும் இருக்கு, அசத்தாருது இல்லை, பிரம்மா சத்து தான் அது. அது தெரியல அவன். அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா, பிரம்மா இருக்கான் என்ன நம்புறவன் அவன் சந்தமேனன் தத்தோ, அவன் தான் சந்தன் இருக்கான் அப்படின்னு சொல்றான். இருக்கிறவன் அப்படின்னா அவன் தான். தானும் உளனாம் வஸ்துதாம் உபயாத்தோகம்னு பாஷிக்காரர் சொல்றார். ஒரு வஸ்துவானே நான் அப்படின்னுட்டு அந்த மாதிரி பகவானை யார் நம்புறானோ பகவான் இருக்கான், சத்தியசப்தனானவன், சத்தியனானவன், தெரியறவன், அவன் தான் நிஜமாக இருக்கிறவன் அப்படின்னா ஒரு வஸ்து அப்படின்னு சொல்லப்படுறான். பகவானை அடையறதுக்கு அவனுக்கு அர்ஹதை இருக்கு அப்படின்னு தைத்திரிய ஸ்ருதி சொல்றது அப்படின்னு சொல்லி இந்த முதல் பருவத்தை ஒரு பாசுரத்தோட முடிக்கிறார். இதுக்கு மேலே இந்த பாசுரத்தை அடுத்த கிளாஸ்ல பண்ண பெரிய பாசுரம், ரொம்ப அற்புதமான பாசுரம், முக்கியமான விஷயத்தை சொல்றது. அருவுருவானவை அனைத்தும் அறிவாரேலும் மருங்கதைகளைகள் கத்துரை கவல்லாரேலும் தர்ம வழி அழியாமல் காப்பாரேலும் தனிமறையின் தார்பரியும் தருவாரேலும் இருவினை என் ஒழுக்கத்தால் ஏவல் ஓராது இங்கே நாம் சிறை இருந்த வீணம் தீர்க்கும் திருமகளார் பிரியாத தேவன் திண்ணம் தேராதார் தின்படியில் ஏறாதாரே. அற்புதமா சொல்றார். திருமகளார் பிரியாத தேவன் திண்ணம் தேராதார் தின்படியில் ஏறாதார். திண்ணம் தேராதார் தின்படியில் ஏறாதார். ரொம்ப பிராசபத்தமாக அற்புதமாக சொல்றாரு. திண்ணம் தேராதார் தின்படியில் ஏறாதார். திருடமாக யாரு தெரியலையோ அவ திருடமான வழியில போகமாட்டா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அதிருடாக யஜ்ஞரூபாக அப்படின்னு யஜ்ஞரூபா திருடா பிளவாஹியதே அதிருடாக யஜ்ஞரூபாக ஸ்ருதி சொல்றது. பிளவாஹியதே அதிருடாக யஜ்ஞரூபா, இந்த யஜ்ஞாதி ரூபம் எல்லாம் இருக்கே வருது. அந்த கப்பல் எப்படி இருக்குன்னா அதிருடமானது, என்னைக்கோ ஒன்றா உடஞ்சி போயிடுறது. அப்படி இருக்கு இந்த யஜ்ஞம். அந்த பலங்கள் எல்லாம் அனித்தியம் அப்படின்னுட்டு சாஸ்வத்தம் இல்லை, அனித்தியமானது, அல்பமானது. திருடமான பலத்தை வந்தவன் முமுட்சுவாராம். அதுக்கு வேண்டிய உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி பகவான் அடையிறான். அது யாருன்னா திருமகளார் பிரியாத தேவன், அவன் தான் உபேயம் அப்படின்ட்டு. திண்ணம் தேராதர், திருடமாக யார் தெரியலையோ தின்படியில் ஏறாதர், திருடமான வழியில போகமாட்டார். அவளுக்கு மற்றதெல்லாம் சொல்றா. இந்த பாசுரத்துல ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த பாசுரத்தை அடுத்த கிளாஸ்ல அனுசந்தானம் பண்ணலான்னு சொல்லி இங்க நமஸ்காரம் நிறுத்தி போறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமः. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.